துவைத்து முடித்து விட்டு துணியை புழிந்து காய போடுகிறோம் தெரியுமா? அது போல நம்ம உடம்ப புளிச்சு காய போட முடியுமா? முடியும். அது எதுக்கு? உடம்பை இறுக்கி புழிஞ்சு காய போடுவது போன்ற ஒரு பயிற்சியை செய்தோமானால் என்னென்ன நன்மைகள் தெரியுமா? சுகப்பிரசவம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஆண்மை கூடுதல், இந்த இடுப்பு பகுதியில இருக்கிற அந்த பெல்விக் போன் அப்படிங்கிற அந்த போன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 24 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து முதுகை நேராக வைத்துக் கொண்டு தியான பயிற்சி ஆசிரமங்கள்ல வீட்டுல பண்ணுவதற்கு உட்கார முடியல என்பதற்கு ஒரு சின்ன பயிற்சி. அந்த பயிற்சி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நீங்க தண்டால் எடுக்கிற மாதிரி தரையில அப்படியே படுத்துக்கிட்டு கால்களை பின்புக்கமாக தள்ளி வச்சுக்கிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு காலை எடுத்து 90 டிகிரி இந்த காலுக்கு கொடுத்துட்டு உடம்பை முறுக்கி கொண்டு தரையை பார்த்து அப்படி திரும்பிக்கிட்டு ஒரு தண்டால் ஒண்ணு எடுக்கணும். மறுபடியும் அந்த காலை பின்பக்கமாக வச்சுக்கிட்டு அடுத்த காலை இந்த பக்கம் நீட்டி 90 டிகிரி அந்த காலை இந்த காலுக்கு வச்சுக்கிட்டு உடம்பை முறுக்கி கொண்டு தரையை பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு தண்டால் ஒண்ணு எடுக்கணும். இப்படி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 தண்டால் ஒரு நாளைக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸசைஸ் அமைகிறது. இந்த எக்ஸசைஸ் எனக்கு ஒரு யோகா மாஸ்டர் சொல்லி கொடுத்தார். அந்த யோகா மாஸ்டர் அந்த யோகாவுக்கான பெயர் எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த கருத்தை கடத்தினால் போதுமானது. இப்போ ஒரு நாளைக்கு இது ஒரு 10 முறை நீங்கள் செய்துவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த யோகாவை நீங்க டெய்லி நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னா ஆன்மீகத்துக்கும் சரி, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, உங்க முதுகு தண்டை நேராக வைத்துக் கொள்வதற்கும் சரி, உங்களுடைய போன்ஸ் ஜாயின்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப வலு சேர்க்கிறது. இதை அனைவரும் செய்யுங்கள். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, என்னால 90 டிகிரி வைக்க முடியல, நான் பெண்களாக இருக்கிறேன் என்றால் உங்களால் முடிந்த ஆங்கிள் வைங்க. ஒரு 10 டிகிரி 20 டிகிரி காலை வச்சுக்கிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. அது நாள் ஆக ஆக 90 டிகிரிக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் சின்ன வயதிலிருந்து செஞ்சு வந்தாங்கன்னு சொன்னா பெரிய பெண்ணாக்கி திருமணமாகி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பெண் குழந்தைகளுக்கு சுகப்பிரசவம் வரும். சிசேரியன் எல்லாம் தேவையில்லை. ஆண் குழந்தைகளுக்கும் சின்ன வயதிலிருந்து சொல்லி வந்தீர்கள் என்றால் அவன் பெரிய பையனான உடனே அவனுடைய ஆண்மை தேங்கி நிற்கும் என்பதனால் இதை குழந்தைகளிடமிருந்து சொல்லி வாருங்கள். அப்ப பெரியவங்க பண்ண தேவையில்லையா என்றால் அனைவரும் பண்ணலாம். அனைவருமே பண்ணலாம். அனைவரும் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை காத்துக் கொள்ளுங்கள். நன்றி.